Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ரியாலிட்டி பற்றி பேசுகிற சேனல் ரொம்ப ரேர், விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் நம்ம தமிழ் சேனல் இருக்கிறது. மீனிங் யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் அதிகமாக காமிப்பாங்க. தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணத்தில் இவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ பணத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சேனல் பார்ப்பீங்க. லாஸஸ் பற்றி அதிகமாக பேசுகிற சேனலாக இருக்கட்டும், அது மார்க்கெட்டில் என்ன பேஸில் என்ன நடக்குது அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணுற சேனல்ஸ் ரொம்ப ரேர். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உண்மையிலே நீங்கள் சார்ட் ரீடிங், ப்ரைஸ் ஆக்ஷனாக கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தகவல்களும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த இன்சைடு கேண்டில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுவாங்க. சரி, ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, அதில் எமோஷ்னல் எங்கே ப்ளே ஆகுது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதேமாதிரி ஸ்ட்ராட்டஜி பற்றியும் பார்க்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எமோஷ்னல் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த பேக் டெஸ்ட்டில் எடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு பலன் அளிக்குது, இது நான் ஒரு நாள்லேருந்து 30 நாள் பேக் டெஸ்ட் எடுத்திருக்கேன், இது எனக்கு கிட்டத்தட்ட இந்த 65% சக்ஸஸ் வருது, இல்லை 70% சக்ஸஸ் சம்திங்னா அவ்வளோ சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜியை சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதை விட அது ஸ்மால் குவான்டிட்டி போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஷியன் பெயிண்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, ரிலையன்ஸில் ட்ரேட் எடுக்கிறீங்க, இல்லை பாரதி ஏர்டெல் ஏதோ சம் ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்டாக்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெரி ஸ்மால் குவான்டிட்டி, ஒரு 10லேருந்து 20 குவான்டிட்டி இல்லை 50 குவான்டிட்டி உங்களால் எவ்வளோ அந்த லாஸை ஜீரணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். தவிர நான் சும்மா பென்லேயே மார்க்லேயே போட்டுறேன், பெனில் எழுதிடுறேன், எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே ட்ரிகர் ஆச்சு, இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டேன், இங்கே டார்கெட் கொடுத்துச்சு அப்படின்றது பெனில் எழுதுறது வேறு. லைவ் மார்க்கெட்டில் ஒரு 20 குவான்டிட்டி 50 குவான்டிட்டி உங்களால் லாஸ் ஒரு 150 ரூபா 200 லாஸ் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த 200 லாஸ் கொடுக்க ரெடியாக இருங்க. அந்த எமோஷன் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பாருங்கள் அந்த லைவ் மார்க்கெட். ஏன்னா டைம் எமோஷன். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்ம இங்கேருந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பார்த்தோம். இப்போ ஷார்ட் சைட் பர்சன் என்னன்னா ப்ளைஸ் ஹோல்டிங்லேயே இருக்கும். நம்ம அன்றைக்கி அந்த மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பாருங்கள், நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க குரூப் அதையும் காமிக்கிறேன் லைவ் மார்க்கெட் இப்படி போனோம் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த இடத்துல எங்கே என்ட்ரி எடுத்தோம் நம்ம, ஓகே, இந்த இடத்துல 10:30 மணிக்கு டவுன் சைடுக்கான வியூ பார்த்தோம் இல்லையா. ஸோ டவுன் சைடுக்கான வியூ ஏன் பார்த்தோம், எதுக்கு பார்த்தோம், இது மாதிரி குவான்டிட்டி பார்த்துட்டோம். ஸோ இங்கே என்ட்ரி போட்டோம், மேலே ஸ்டாப் லாஸ் ஆச்சு, கீழே டார்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எவ்ரி நீங்கள் ட்ரேடுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் அனுபவபூர்வமாக இருந்து அதுக்கு பேக் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுனா பரவாயில்ல. ஆனால் நான் பென்லேயே எழுதி பார்க்கணும் அப்படின்றது வேலைக்காகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மோட்டிவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த இடத்துல நான் இன்சைட் கேனல் பற்றி நம்ம பேச விரும்புகிறேன். சரி, இன்சைட் கேனலில் நிறைய சார்ட்டில் போகுது எல்லாமே. நிறைய பார்த்தீங்கன்னா இன்சைட் கேனல் நிறைய அங்கங்கே க்ரியேட் ஆகுது. எல்லாமே இன்சைட் கேனலாக மாறிடுமா, எல்லா கேனலும் இன்சைட் கேனல் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதில் அக்யூரசி லெவல் நமக்கு வேணும். அதாவது ஒரு கேனில் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா இந்த கேனலுக்கு நடுவில் இன்சைட் கேனல் க்ரியேட் ஆகுதுன்னா எந்த இடத்துல இன்சைட் கேனல் க்ரியேட் ஆகுது, இங்கே க்ரியேட் ஆகுதா, இங்கே க்ரியேட் ஆகுதா, இல்லை மிடில் க்ரியேட் ஆகுதா அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எந்த இன்சைட் கேண்டில் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது அப்படின்றத நீங்கள் ரெகுலராக அதில் ஒர்க் பண்ணால் தான் அதில் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் ஒரு வீடியோ போட்டு நான் இந்த இன்சைட் கேனில் நீங்கள் ட்ரேட் எடுங்க, இல்லை இந்த இன்சைட் கேனில் ட்ரேட் எடுங்க, இல்லை இந்த இன்சைட் ஏன்னா மூணுமே இன்சைட் கேனலாம். ஒரு கேனலுக்கு உள்ளே நீங்கள் நெக்ஸ்ட் கேனல் க்ரியேட் ஆக சொல்ல மூணுமே இன்சைட் கேனில் தான் ஒர்க் ஆகுது. ஆனால் எந்த கேனில் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்றத நீங்கள் அதில் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு தெரிய வரும். ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி சொல்ல போகிறேன்னா, இப்போ மார்க்கெட் ஒரு ரெட் கலர் கேனில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 90% மேலே வச்சுன்னா ஷேடோ இல்லாமல் பரவாயில்ல, இருந்தாலும் ஓகே சின்ன வெரி ஸ்மாலாக இருந்தால் பரவாயில்ல. ஓகே, கீழே ஒரு இந்த மாதிரி ரெட் கலர் கேனில் க்ரியேட் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், ரெட் கலர் கேனில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதனுடைய நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க, ஒரு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாங்களே. ஸோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி இன்சைட் கேனில் க்ரியேட் ஆகிடுச்சு. சரி, ஒரு கேனில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேனலுக்கு அப்புறம் இப்போ என்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் இல்லையா. இப்போ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் கிடாச்சு. இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நட சொல்ல நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேனலோ அல்லது ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு டாப் சைடில் ஒரு கேனில் ஏதோ ஒரு கேனில் இந்த கிரியேட் ஆகுதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல என்ட்ரிக்கான வாய்ப்புகளை தேடலாம். அப்போ எங்கே என்ட்ரி ஆனோம், இந்த கேனில் ஸ்ட்ராங்காக செல்லர் நினைஞ்சிருக்காங்க. ஸோ இதில் ஒரு ரிகவர் கேனில், அதாவது இங்கே ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை இங்கே பையர்ஸ் ட்ரை பண்ணாங்களோ ஏதோ விஷயம் நடக்கும் இந்த இடத்துல. அப்போது நீங்கள் என்னென்னா இந்த கேனில் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ ரீஎன்ட்ரி கொடுக்கலாம். நீங்கள் ரீஎன்ட்ரியில் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ என்ட்ரி கொடுத்தப்போ உங்களோட டார்கெட் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் டார்கெட்டாக எதிர்பார்த்து உங்களோட ஸ்டாப் லாஸஸ் இங்கே மேனேஜ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஓகே
இந்த இடத்துல என்ட்ரி போட்டிங்க, இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு டார்கெட் எதிர்பார்த்து இங்கே வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் போடலாம் அந்த இதில். ஸோ இது வந்து எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சொன்னேன் இல்லையா செட்டப்பு, இந்த செட்டப் கூட மார்க்கெட் ஓவரால் சென்டிமெண்ட் பாருங்கள். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு 4 ஹவர்ஸ்லையோ இல்லை ஒரு 1 ஹவர்ஸ்லையோ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு அமையுது அப்படின்னா, அதோட அக்யூரேசி லெவல் வந்து கிட்டத்தட்ட 70% உங்களுக்கு வின்னிங்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஓகே, ஸோ இன்சைட் கேண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரேட் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் ஓகே நல்லா பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு வந்து மார்க்கெட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேண்டமாக போயிட்டுருக்கு. அந்த இதில் வந்து ஒரு இன்சைட் கேண்டில் கிரியேட் ஆகுது, மேலே பண்ணால் பை எடுக்கிறேன், கீழே பண்ணால் சேல் எடுக்கிறேன் அப்படின்றது ராங் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கண்ண முடித்திறமை ஏதோ பெட்டு கட்டுற மாதிரி அது ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்க சொல்ல உங்களுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்போ அது என்ன ஆகும், உங்களுக்கு இதில் டார்கெட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். ஓகே சரி, இதில் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணுங்கள்ல, சப்போஸ் இதில் பிரேக் டவுன் ஆகலை, நான் தான் இன்சைட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகல, இப்போ ரெண்டாவது கேண்டில் வந்து இதுக்கு மேலே இன்னொரு கேண்டில் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். அப்போது அந்த இடத்துல பிரேக் டவுன் அதுங்கிறத நம்ம ஷார்ட் பண்ணலாமா சார் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு, அதை இந்த இடத்துல என்ட்ரி ஆகலை உங்களுக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தாண்டி மேலே இன்னொரு கேண்டில் 3வது கேண்டில் கிரியேட் ஆகுது. அப்போ 3வது கேண்டில் வந்து நம்ம இதில் வந்து என்ட்ரி எடுக்கலாமா இதில் கேடா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் மேலேயே நீங்கள் போட்டுக்கணும், இந்த கேண்டில் மேலே போடாதீங்க, ஏன்னா பெரிய ஸ்டாப் லாஸ் ஆகிடும், டார்கெட் வந்து சின்னதாகிடும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போட்டிங்கன்னா இந்த இடத்துல கேண்டிலோட லோ இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் டார்கெட்டாக அமைச்சு நீங்கள் அந்த ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க, நம்ம சேனலில் அதாவது கிட்டத்தட்ட 4000 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4000 ஓகே 4200 வீடியோஸ் மேலே இருக்குது. ஆனால் இந்த 8 வருஷமாக அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணி யாருக்கும் போய் சேரத்தில் அது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்க்குறாங்க, மெயின் அட்ராக்ஷன் தம்ப்நெயில்ஸு, அதை பற்றி ரியாலிட்டி பற்றி பேசினா பார்க்குறாங்க. ஒரு 1000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது, டெய்லி 1000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி தம்ப்நெயில் போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து அனலிசிஸ் பண்ணி பார்க்குறவங்க வந்து ரொம்ப ரேர். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வெபினார் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்றாங்க. சார் நீங்கள் வந்து ப்ரைஸ்-ஆக்ஷன் சொல்லித்தரேன்னு சொல்லிங்க, நான் வந்து கிளாஸஸ் எடுத்துக்கலாங்கிறோம், நாங்கள் டைம் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்றாங்க. இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய வெபினார் நீங்கள் கண்டினியூஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.